பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இடம் பார்க்குறீங்களா? அழகான மலைப்பகுதி. அங்கே சின்ன கப்பல் எல்லாம் இருக்கிறது. இந்த ஒரு கடல், இது செங்கடல், ரெட் சி அப்படின்னு சொல்றோம்ல, எகிப்து தேசத்தில் இருக்கிறது. செங்கடல் உடனே ஞாபகம் வருதா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த போது இந்த கடலை தான் ஆண்டவர் பிளந்து இதுக்கு நடுவாக நடத்தினார்ல. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். அதிசயம் அப்படின்னு என்னது? ஓ, இப்படியெல்லாம் நடக்குமா, அதிசயமா இருக்கிற அப்படி சொல்லுவாங்கல்ல. இது என்ன பெரிய விஷயம், இது சாதாரண நடக்கிறதான அப்படின்னா அது அதிசயமா இல்லை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்க வாழ்க்கையில் அதை நடக்க போகிறாரு. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதியா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், ஒரு மனுஷர் அவர் உபத்திரமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள, பிசினஸ்ல, வேலையில, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல, ஏதோ ஒரு காரியம் இல்ல, ஒரு அதிசயம் நடந்தா உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே ஒன்னு அதிசயம் காண பண்ணுவேன். எகிப்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த போது என்ன அதிசயம் நடந்தது? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அந்த அதிசயத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 30 லட்சம் மக்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், அவருடைய மிருக ஜீவன்கள், அதோடு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவங்க இந்த செங்கடலின் கரையில பாளையம். இந்த இடம் கிடையாது, இது எகிப்தினுடைய, நாங்க ஒரு பகுதியில் இருந்து பேசுகிறேன், அதனுடைய ஒரு பகுதி தான் இது. அப்ப அந்த கடற்கரையில அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. செப்பா, 400 வருஷம் அடிமைத்தனத்தை நமக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீ மகிழ்ச்சியோடு துதித்தாங்களா. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் நீ பார்த்தா? ரதங்களின் இரைச்சல். தூரத்துல பார்த்தா பார்வோனுடைய சேனை, எகிப்தினுடைய ராஜா. அந்த ராஜா எகிப்தினுடைய சேனை முழுவதையும் திரட்டி கொண்டு வருகிறான். இவங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தணும். ஏன்னா இவங்க தான் அவங்க எகிப்தில் இருக்கிற பட்டணத்தெல்லாம் கட்டினவங்க. இவங்க அடிமையா வச்சு சாப்பாடு மட்டும் போடுவாங்க, வேலை செய் கடினமா. அவங்கள இடிச்சு வேலை வாங்கி அடிமைத்தனத்துல வச்சிருந்தாங்க. அப்ப இவங்களை வச்சு எல்லா வேலையும் செஞ்சாங்க. இவங்க போயிட்டா எகிப்துல வேலை செய்ய ஆள் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால ராஜா பார்த்தா இவங்க இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லி தன்னுடைய இராணுவத்தோடு கூட அவளை அடிமைப்படுத்த வருகிறான். இப்ப இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஓடி தப்பலான மலைப்பகுதியா இருந்தா கூட அங்கங்க ஓடி அங்கங்க ஒளிந்து கொள்ளலாம். இது கடல், தண்ணிக்குள்ள இறங்குன்னு அங்கேயே செத்துருவோம். கரையில இருந்தா பார்வோனுடைய சேனை வந்துடும். இவர்களை வழி நடத்த ஆண்டவர் பகல்ல மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அதாவது மேகம், அப்படியே ஒரு மேகம் ஒரு பெரிய பில்லரா பயங்கர உயரத்திற்கு அப்படியே அவங்களை வழி நடத்திக்கிட்டே போறதுக்கு கர்த்தர் அந்த மேகத்திலே முன் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பகல்ல மேகமா இருக்கும், ராத்திரி அக்னியா இருப்பான். அப்ப எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், வழி காண்பிக்கும். எவ்வளவு அதிசயம் இல்ல? இதான் அதிசயம். ஆண்டவர் அப்படிதான் அவங்களை நடத்தினார். அந்த மாதிரி அப்போ ஆண்டவர் முன்னால அந்த மேக ஸ்தம்பத்துல நிற்கிறார். பார்வோனுடைய சேனை வருது. முதலாவது அதிசயம் என்ன தெரியுமா? அந்த மேக ஸ்தம்பம் அப்படியே விலகி பின்பக்கமாய் போய் பார்வோனுடைய சேனைக்கு மிஸ்ரேல் மக்கள் நடுவாக நிற்கிறாரு. இப்ப அந்த சேனை வர முடியல, கர்த்தர் தடுத்து விட்டார். என் பிள்ளைகளை நெருங்காத, என் பிள்ளைகளை தொடராத, என் பிள்ளைகளை டச் பண்ணாத. ஆண்டவர் குறுக்கே நிற்கிறார். உங்களுக்கும் சத்துருக்கும் நடுவாக கர்த்தர் நிற்பார். உங்களுக்கும் பொருளாத பிசாசுக்கு நடுவாக கர்த்தர் நிற்பார். உங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு நடுவாக கர்த்தர் நிற்பார். பயப்படாதங்க, ஆண்டவர் நின்றுட்டார். சரி, அடுத்து என்ன பண்றது? இப்படி எவ்வளவு நேரம் நிற்கும்? முன்னால கடல். ஆண்டு சொல்ல, கடலை பிளந்து விட மோசே கரத்தில் இருக்க கோலை நீட்டினவுடன் கடல் 2ஆய் பிளக்கிறாரு. வெட்டாந்தரையில 18 கிலோமீட்டர். அப்படியே நீங்க மேப்ல பார்த்தா தெரியும். செங்கடலினுடைய பகுதி அது சூயஸ் கனால், அதுல இருந்து தான்
அவங்க மத்திய தரைக்கடல் வரைக்கும் கனல் உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த பகுதி அது 18 கிலோமீட்டருக்கு ஆண்டவர் பிளக்க பண்ணுகிறார். 18 கிலோமீட்டர் வழி உண்டாக்கி அதுக்கு நடுவில் போறாங்க. கிட்டத்தட்ட 25-30 மீட்டர் உயர ஆழம் கொண்டது. அவ்வளவு உயரத்துக்கு தண்ணீர் கிட்டத்தட்ட 100 அடிக்கு 2 பக்கமும் சுவரை போல தண்ணீர் நிற்கிறது. கற்பனை பண்ணி பாருங்க, தண்ணி அப்படியே நிக்கிற மதுளை போல நிக்கிறது 2 பக்கமும். நடுவாக இவங்க போறாங்க, தண்ணி அப்படியே நிற்கிறது. எவ்வளவு ஆச்சரியம், அதிசயம் இல்லவா இது? அப்படியே பார்த்து கொண்டு கர்த்தர் எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைங்க போகட்டும். அந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. பார்வோனுடைய சேனை பார்த்தா இவங்களை விடக்கூடாது, கடலுக்குள்ள வழி இருக்குல்ல, நம்மள போலான்னு இல்லை, எல்லாம் உள்ள நுழைஞ்சாங்க. பாதி தூரம் வந்துட்டாங்களா, இவங்க கரையை கடந்துட்டாங்க. ஆண்டவர் கடலை மறுபடியும் ஒன்னா சேர்த்தார். அவ்வளவுதான். கடலுக்குள்ள சேனை முழுவதையும் கர்த்தர் கவிழ்த்த போட்டார் என்று பார்க்கிற அதிசயம் தான் இது. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம், அதிசயம். உங்களுக்காக அவர் பாதைகளை உண்டாக்குவார், வழிகளை திறப்பார், யாரும் உங்களை நெருங்க முடியாதபடி பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை ஆண்டவர் சொல்றார்ல, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனையை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு காண்கிற இந்த பொருளாதார பிசாசின் போராட்டத்தை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதங்க, சூழ்நிலை கண்டு கலங்காதங்க. உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். ஒரு அதிசயம் தேவை இருக்குல்ல, ஆண்டவர் பார்த்து கேட்குறீங்களா, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் தனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், இந்த காரியத்துல நடக்கணும்னு விசுவாசத்தோடு கேட்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் உம்முடைய ஜனத்துக்காக அதிசயத்தை செய்தீர். இவங்க உம்முடைய ஜனம், உங்க பிள்ளைங்க, அதிசயத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கணும், அதிசயம் நடக்கணும், மகிழ பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன், அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.